السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, நாங்கள் சூரத்துல் பக்ராவின் ஹஜ் பற்றிய அல் குர்ஆனிய சிந்தனைகள் தொடரிலே 14வது வகுப்பிலே சூரத்துல் பக்ராவின் 198வது வசனத்தினுடைய விளக்கத்தை நாங்கள் பார்ப்போம். அதனுடைய சில மேலதிகமான விளக்கங்களை இன்றைய வகுப்பிலே நாங்கள் பார்ப்போம். அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தில் லைஸ அலைக்கும் ஜுனாஹுன் அன் தப்தகு ஃபضلا மின் ரப்பிக்கும், நீங்கள் உங்களுடைய இறைவனிடத்திலிருந்து அருளை எதிர்பார்ப்பதிலே உங்கள் மீது எந்த விதமான குற்றமும் இல்லை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். அந்த அல்லாஹ்விடத்திலிருந்து நீங்கள் அருளை எதிர்பார்ப்பது என்று சொன்னால், நீங்கள் வியாபாரம் செய்வதிலே எந்த விதமான தவறும் கிடையாது. ஹஜ்ஜுடைய நேரத்திலே நீங்கள் வியாபாரம் செய்வதன் மூலமாக எந்த விதமான குற்றமும் இல்லை என்பது அதனுடைய கருத்து என்பதாக நாங்கள் பார்த்தோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்திலே வியாபாரம் செய்வதை அனுமதிக்கக்கூடிய இந்த நேரத்தில் நீங்கள் வியாபாரம் செய்வதிலே உங்களுக்கு எந்த குற்றமும் இல்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்லவில்லை. மாற்றமாக அல்லாஹ் தஆலா ஃபضلا மின் ரப்பிக்கும், உங்களுடைய இறைவனின் அருளை நீங்கள் தேடுவது உங்களுக்கு குற்றமல்ல என்று வியாபாரத்தை பற்றி சொல்லும் பொழுது அதனை அல்லாஹ்வினுடைய அருள் என்பதாக சொல்கிறார். அதுவும் உங்களுடைய இறைவன் என்று அல்லாஹ் தஆலா இரக்கமாக கூறுவதை நாங்கள் கவனிக்க வேண்டும். இதன் மூலமாக நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய விடயம் என்னவென்றால், நாங்கள் கொடுக்கல் வாங்கல் செய்யும் பொழுது அல்லாஹ்வுடைய அருளை எதிர்பார்த்தவர்களாக, ஆதரவு வைத்தவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். ஏனென்றால் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த வாழ்வாதாரங்கள், ரிஸ்க் இடப்படக்கூடிய எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு கிடைக்கக்கூடிய வாழ்வாதாரங்கள் அனைத்துமே அல்லாஹ்வினுடைய அருள் என்பதை நாங்கள் உறுதியாக நம்ப வேண்டும். இதனை நாங்கள் உறுதியாக நம்பி அதனை உணரக்கூடிய நேரத்திலே தான் அல்லாஹ்வினுடைய அருளை பெறுவதற்கான காரியங்களிலே நாங்கள் ஈடுபடுவதற்கு முன் வருவோம். எங்களுடைய சொந்த முயற்சியினால், எங்களுடைய திறமையினால், எங்களுடைய துணிவினால், நாங்கள் வலிமையினால், ஆற்றலினால் தான் இந்த லாபத்தை நாங்கள் அடைகின்றோம், இந்த வியாபாரத்திலே லாபம் ஈட்டுகின்றோம் என்று நாங்கள் நினைக்கக்கூடிய நேரத்திலே நாங்கள் என்ன செய்வோம்? தவறான காரியங்களில் கூட ஈடுபட்டு வருமானங்களை நாங்கள் அதிகரிப்பதற்கு, லாபங்களை கூட்டிக் கொள்வதற்கு நாங்கள் முயற்சி செய்வோம். இல்லை, எங்களுக்கு லாபம் தருபவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, அல்லாஹுடைய அருள் தான் எங்களுக்கு கிடைக்கின்றது என்று நாங்கள் புரியக்கூடிய நேரத்திலே நாங்கள் அதிகமாக தவறுகளுக்காக இஸ்திக்ஃபார் செய்வோம், பாவங்களிலிருந்து தௌபா செய்வோம், இன்னும் நற்காரியங்களில் அதிகமாக நாங்கள் ஈடுபடுவோம். எங்களுடைய வருமானத்தை அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக, பரக்கத் அல்லாஹ் தஆலா அதிலே பரக்கத் செய்ய வேண்டும் என்பதற்காக. அதைத்தான் அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஆராஃப் 96வது வசனத்திலே சொல்லும் பொழுது, வலவ் அன்ன அஹ்லல் குரா ஆமனு வத்தகவ் லஃபதஹ்னா அலைஹிம் பரக்காத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த். ஒரு ஊர்வாசிகள் ஈமான் கொண்டு அல்லாஹ்வை அஞ்சிக் கொண்டால், ஈமானும் தக்வாவும் இருந்தால், அல்லாஹ் தஆலா சொல்கிறான், லஃபதஹ்னா அலைஹிம் பரக்காத்தின் மினஸ் ஸமா, வானத்தின் பூமியின் பரக்கத்துகளை அவர்கள் மீது நாங்கள் திறந்து விடுவோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இன்னும் ஒரு வசனத்திலே அல்லாஹ் தஆலா சூரத்துல் மாயிதா 66வது வசனத்தில், வலவ் அன்னஹும் அகாமுத் தௌராத வல் இன்ஜீல வமா உன்ஸில இலைஹிம் மின் ரப்பிஹிம், அவர்கள், அதாவது பனூ இஸ்ரவேலர்கள் தௌராத்தையும் இன்ஜீலையும் நடைமுறைப்படுத்தி நிலைநாட்டினால், அவர்களுடைய இறைவனின் இடத்திலிருந்து அவர்களுக்கு அருளப்பட்டவற்றை அவர்கள் நிலைநாட்டினால், லஅகலூ மின் ஃபௌகிஹிம் வ மின் தஹ்தி அர்ஜுலிஹிம், அவர்கள் தமக்கு மேலிருந்தும் தமக்கு கால்களுக்கு கீழிருந்தும் அவர்கள் உண்ணுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். எனவே நாங்கள் மார்க்கத்தை பின்பற்றுவதிலே தான் எங்களுடைய லாபங்கள், அல்லாஹுடைய அருட்கொடைகள் எங்களுக்கு அதிகரிக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சிலர் நினைப்பதை போல நாங்கள் தொழுகை நேரத்திற்கு கடையை மூடிவிட்டு சென்றால், வியாபார நிலையத்தை நாங்கள் மூடினால், எங்களுக்கு வேலை செய்யக்கூடியவர்களை தொழுகைக்கு அனுப்பினால் எங்களுடைய ப்ரொடக்ஷன், உற்பத்தி குறைந்துவிடும், எங்களுடைய லாபம் குறைந்துவிடும் என்று நாங்கள் நினைக்கக்கூடாது. உண்மையிலே அப்படி எங்களுடைய வியாபாரத்தில் குறைவு ஏற்பட்டாலும், உற்பத்தியிலே குறைவு ஏற்பட்டாலும் கூட அல்லாஹ் தஆலா அதிலே பரக்கத்து செய்வார். அது எங்களுக்கு தொழுகைக்கு செல்லாமல் அதிலே கவனமாக பொதுபோக்காக இருந்து கொண்டு எங்களுடைய உற்பத்தி அதிகரித்து லாபம் பெருகினாலும் அதிலே பரக்கத்து இருக்க மாட்டார். எனவே எங்களுக்கு தேவை பரக்கத்து தான், அபிவிருத்தி.
எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு அல்லாஹ்தாலா எங்களுக்கு பரக்கத்தை செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கமே தவிர எங்களுடைய பேங்க் பேலன்ஸ் அதிகரிக்க வேண்டும் என்பதல்லவே. எங்களிடத்தில் தேவைக்கு அதிகமாக பணம் லட்சக்கணக்கில் அல்லது கோடிக்கணக்கில் சேமித்து வைத்திருக்க வேண்டும் பெருமைப்பட்டுக் கொள்வதற்காக அல்ல. நாங்கள் எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி எங்களுடைய குடும்பத்தை கவனித்து மற்றவர்களுக்கு உதவி செய்து தாராளமாக தர்மம் செய்யக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு வருமானம் வர வேண்டும் என்பதுதான் தேவையை தவிர உற்பத்தி அதிகரிக்க வேண்டும் அல்லது வருமானம் இலக்கத்திலே பெருக வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கமல்ல. எனவே பரக்கத்து வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்திலே நாங்கள் நெருங்க வேண்டும் என்பதை இது எங்களுக்கு உணர்த்துகிறது. இதன் மூலமாக ஃபத்லம் மின் ரப்பிக்கும், வியாபாரத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது உங்களுடைய இறைவனுடைய புறத்திலே இருந்து வரக்கூடிய அருள் என்று அல்லாஹ்தாலா இந்த வியாபாரத்தை சொல்வது உண்மையிலேயே கவனிக்கத்தக்கது. அடுத்ததாக முக்கியமான விடயம் இதிலே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், நாங்கள் ஹஜ்ஜுக்கு செல்லும் பொழுது வியாபார நோக்கம் எங்களிடத்தில் இருக்கலாமா, அதாவது வியாபார நோக்கத்தோடு ஹஜ்ஜுக்கு செல்லலாமா என்ற ஒரு கேள்வி இங்கு இடம்பெறுகிறது. இதற்கு நாங்கள் சொல்லுவோம் அத்தஷ்ரீகு ஃபின் நிய்யத்தி ஃபில் இபாதா. ஒரு வழக்கத்தை செய்யும் பொழுது நியத்து வைக்கும் பொழுது பல விடயங்களை இணைத்து நியத்து வைப்பது. அத்தஷ்ரீக் பல விடயங்களை இணைத்து நியத்து வைப்பது, அதாவது அனுமதிக்கப்பட்ட ஒரு விடயத்தை இபாதத்தின் மூலமாக நாங்கள் நோக்கமாக கொள்வது, முதன்மையாக அல்ல இரண்டாம் தரமாக அதனை நோக்கமாக கொள்வது. இபாதத்திலே நாங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டிதான் இபாதத் செய்ய நன்மையை எதிர்பார்த்து, அத்தோடு உலகத்திலே உள்ள லாபங்களை நாங்கள் அனுமதிக்கப்பட்டவற்றை நாங்கள் அதிலே நோக்கமாக கொள்ளலாமா, இரண்டாம் தரமாக வணக்கம் செய்வதுதான் முக்கிய நோக்கம், அத்தோடு மேலதிகமாக இன்னொன்று நாங்கள் நியத்து வைக்கலாமா என்று கேட்டால், இது நாங்கள் இதனை 4 வகையாக நாங்கள் பிரித்து பார்க்கிறோம். 4 தரங்கள் இருக்கின்றன. இதனை 4 தரங்கள் இருக்கின்றன. ஒன்று, முதலாவது ஆக உயர்ந்த தரம் என்னவென்றால், இபாதத்தை வேறு எந்த விதமான நோக்கமுமே இன்றி முழுக்க அல்லாஹுக்காக வேண்டி என்று மாத்திரம் செய்வது. உலக லாபங்கள் அதிலே அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் கூட அதையும் எதிர்பார்க்காமல் நாங்கள் செய்வது. உதாரணமாக ஹஜ் செய்யக்கூடியவர்கள் அவர்களுக்கு வியாபாரம் செய்வதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் அதையும் செய்யாமல் முழுக்க ஹஜ்ஜுடைய வணக்கத்தையே நோக்கமாக கொண்டு அந்த பிரயாணத்துக்கு சென்று அந்த வணக்கத்தை முடித்துவிட்டு வருவது, இது ஆக உயர்ந்த தரம். இரண்டாவது தரம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் தான் அவருடைய முக்கியமான நோக்கம். ஆனால் சென்று வரக்கூடிய அந்த பயணத்திலே ஏதாவது ஒரு வியாபார வாய்ப்பு கிடைத்தால் அதனையும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருந்தால் அதுவும் அனுமதிக்கப்பட்டதான். அதுதான் இந்த வசனத்தில் அல்லாஹ்தாலா சொல்கிறார். அது பிரச்சனைக்குரிய விஷயம் அல்ல. ஆனால் சிறந்தது எது? எந்த விதமான நோக்கமும் இல்லாமல் முழுக்க அல்லாஹ்வுக்காக வேண்டிய வணக்கத்தில் ஈடுபடுவதுதான் மிகச்சிறந்தது என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இங்கு அல்லாஹ்தாலா எங்களை வியாபாரம் செய்வதற்கு ஆர்வம் ஊட்டவில்லை. லைஸ அலைக்கும் ஜுனாஹுன், உங்களுக்கு குற்றம் இல்லை என்று தான் சொல்லியிருக்கிறார். குற்றம் இல்லை என்று சொல்வது அனுமதிக்கப்பட்டது என்பதை தான் குறிக்குமே தவிர வரவேற்கத்தக்கது என்ற கருத்து அங்கு வரமாட்டாது. மூன்றாவது விடயம் என்னவென்று சொன்னால், மூன்றாவது தரம் உலக நோக்கங்களை மாத்திரம் கவனத்தில் கொண்டு இந்த வழக்கங்களில் ஈடுபடுவது. ஹஜ்ஜுக்கு செல்லுவதே அவருக்கு ஹஜ் செய்கிற ஐடியாவெல்லாம் இல்லை, வெறுமனே பேருக்கு தான் ஹஜ் செய்கிறார். ஆனால் வெளிரங்க தோற்றத்தில் ஹஜ், ஆனால் உண்மையான நோக்கம் என்ன? வியாபாரம். உண்மையான நோக்கமே வியாபாரம் என்று சொன்னால் அது மிகவும் சிந்திக்கத்தக்க, அது அனுமதிக்கப்பட்ட ஒன்றல்ல. சிலர் சொல்வார்கள், இரவுல நீங்கள் நின்று வணங்கினால் உங்களுடைய பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக வருவார்கள், நோன்பு பிடித்தால் உங்களுக்கு உடம்புல ஆரோக்கியம் கிடைக்கும், பயிற்சி கிடைக்கும், உடல் பயிற்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, தொழுதால் ஃபஜ்ர் தொழுகைக்காக நீங்கள் சென்றால் உங்களுக்கு இயற்கை சுவாசம், அந்த நேரத்தில் உள்ள காற்று மிகவும் பிரயோசனமாக இருக்கும் என்று பல இது போன்ற உலகாதாய நோக்கங்களுக்காக மாத்திரம் இபாதத்துகளை செய்வது. ஜக்காத் கொடுத்தாலும் கூட எனது பணம் பெருக வேண்டும் என்பது அவருடைய நோக்கமே தவிர அல்லாஹுக்காவிடத்திலே நன்மையை எதிர்பார்த்தோ அல்லாஹுக்காக வேண்டியோ என்ற எதுவுமே இருக்க மாட்டாது. அப்ப இவருக்கு அது மட்டும்தான் கிடைக்கும், உலகம் மட்டும்தான் இவருக்கு கிடைக்கும். மன்கான யுரீதுல் ஹயாத்த துன்யா வஸீனதஹா நுவஃபி இலைஹிம் அமாலஹும் ஃபீஹா, அவர்களுக்கு மறுமையில எந்த விதமான பங்கும் கிடையாது நரகத்தை தவிர என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். அவர்கள் செய்தவை அனைத்துமே பாலாகிவிடும். எனவே இன்னும் அமல் வின்னியாத், எண்ணங்களை பொறுத்துதான் அமல்களுக்கு நன்மை கிடைப்பது, அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதும்
ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருப்பதும் நீயத்தை வைத்துதான். ஒருவரும் என்ன நீயத்து வைக்கிறாரோ அது மட்டும்தான் அவருக்கு கிடைக்கும். நான்காவது ஒரு தரம், நான்காவது பகுதியினர், நான்காவது கூட்டம், நான்காவது வகையினர், அவர்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டிதான் செய்வார்கள். ஆனால் அவர்கள் தவறான ஒரு எண்ணத்தோடு செய்வார்கள். தவறான எண்ணம் என்றால் என்ன? ஆ முகஸ்துதி, நற்பெருமை, நற்பெயர், பேரும் புகழும் கிடைக்க வேண்டும். இது போன்ற மற்றவர்களுக்கு காட்டுவதற்காக, மற்றவர்களுக்கு நல்ல பெயர் எடுப்பதற்காக, ஹாஜி என்ற பெயர் எடுப்பதற்காக, இது போன்ற தவறான நோக்கங்களுக்காக வேண்டி அ அவர்களை அவர்கள் செய்வார்கள். அல்லாஹ்வுக்காக வேண்டியதுதான் செய்வார்கள். ஆனால் அவருடைய உள்நோக்கம் வேறு. உள்நோக்கம் வேறு. இதன் மூலமாக அவருடைய வணக்கம் பாழாகிவிடும். அ வணக்கம் பாழாகிவிடும். தாங்கள் வணக்கத்திலே ஆரம்பத்திலேயே அந்த நோக்கம் தான் இருந்தால், அந்த வணக்கம் முழுமையாக பாழடைந்துவிடும். எந்த விதமான நன்மையும் கிடைக்க மாட்டாது, வீணாகிவிடும். ஆனால் இடையிலே அப்படி நாங்கள் செய்யும் பொழுது எங்களுக்கு ஏதாவது ஷைத்தான் ஒரு ஊசலாட்டத்தை போட்டால், அவரு உடனடியாக அதனை தடுத்துக் கொண்டால், அந்த எண்ணம் வரும்பொழுது உடனடியாக அதனை தவிர்த்து கொண்டால், அது அவருடைய அமல் செல்லுபடியாகும். அப்படி இல்லாமல் தொடர்ந்தும் அந்த எண்ணத்திலேயே அவர் சென்றால், தொடர்ந்து சென்றால், அ அது செல்லுபடியாக மாட்டாது. அது செல்லுபடியாக மாட்டாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்வோம். எங்களுக்கு தெரியும் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ், மறுமை நாளையிலே ஆரம்பமாக மக்களுக்கு மத்தியில் தீர்ப்பு செய்யப்படக்கூடிய அ ஒருவர் யாரு? அல்லாஹ்வின் பாதையில் உயிர் தியாகம் செய்தவர். அவரை கொண்டு வந்து அவருக்கு கொடுக்கப்பட்ட அருட்கொடைகள் எல்லாம் சொல்லி காட்டப்பட்டு அவர் ஏற்றுக்கொள்வார். அப்பொழுது அவரிடத்தில் கேட்கப்படும், இதற்காக நீ செய்த அமல் என்ன? அப்பொழுது அவர் சொல்வார், அ எனது உயிர் பறிபோகும் வரைக்கும் உனது பாதையில் நான் போராடினேன் என்று சொல்வார். அப்பொழுது அல்லாஹ் அ அவருக்கு சொல்லப்படும், நீ பொய் சொல்லிவிட்டாய். வீரன் என்று சொல்லப்படுவதற்காகத்தான் நீ போராடினாய். உனக்கு அது சொல்லப்பட்டு விட்டது. எனவே நரகத்திலே அவர் கொண்டு போய் வீசப்படுவார். அதேபோல மார்க்க கல்வியை கற்ற ஒருவர், குர்ஆனை படித்த ஒருவர், அவரையும் அழைத்து, நீ உனக்கு தரப்பட்ட அருட்கொடைகளுக்கு என்ன அமல் செய்தாய் என்று கேட்கப்பட்ட பொழுது, அவர் நான் அறிவை கற்று அதனை கற்றுக் கொடுத்தேன். உனக்காக வேண்டி குர்ஆனை ஓதினேன் என்று சொல்வார். அப்பொழுது அவருக்கு சொல்லப்படும், நீ பொய்யுரைத்து விட்டாய். உன்னை பெரும் ஆலிம் என்று மக்கள் சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் அறிவை கற்றாய். குர்ஆனை ஓதியது நீ காரி என்று சொல்லப்படுவதற்காக. எனவே அவைகளெல்லாம் உனக்கு உலகிலே சொல்லப்பட்டு விட்டது என்று கூறி அவரையும் நரகிலே தூக்கி எறியப்படும். அதேபோல அல்லாஹ் சிலருக்கு வசதி வாய்ப்பை கொடுத்த ஒருவர், அவர் வருவார். அவருக்கும் அவருடைய அருட்கொடைகள் சொல்லப்பட்டு அவர் ஏற்றுக்கொண்டு, அதற்கு பின்னால் அதற்காக நீ என்ன செய்தாய் என்று கேட்கப்படக்கூடிய நேரத்திலே, நீ விரும்பக்கூடிய எங்கெல்லாம் செலவழிக்க வேண்டும் என்று நீ விரும்புகிறாயோ, அந்த எந்த வழியையும் விட்டுவிடாமல் அனைத்து வழிகளிலும் நான் செலவழித்திருக்கிறேன் உனது பாதையில் என்று சொல்வார். அப்பொழுது நீயும் பொய் சொல்லிவிட்டாய். நீ பெரும் கொடை வல்லல் என்று சொல்லப்படுவதற்காகத்தான் நீ இந்த வேலைகளை எல்லாம் செய்தாய். அது உனக்கு சொல்லப்பட்டு விட்டது. எனவே அவரையும் நரகத்தில் தூக்கி எறியப்படும் என்பதாக மிக பயங்கரமான ஒரு ஹதீஸ், எங்களுக்கு எல்லோருக்கும் தெரிந்த ஒரு ஹதீஸ். எனவே நாங்கள் எங்களுடைய உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான அமல்கள், ஆலிம், மார்க்க கல்வியை கற்றவர், அல் குர்ஆனை ஓதக்கூடியவர், அதே போல முஜாஹித், அல்லாஹ்வுடைய பாதையிலே தியாகம் செய்து உயிரை பறிகொடுத்தவர், அதே போல தான தர்மங்களை அள்ளி அள்ளி கொடுத்தவர், இவர்களுடைய நிலைமை எப்படி என்று சொன்னால் மற்றவருடைய நிலைமை எப்படி இருக்கும் என்று நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். எனவே வல்லவர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தீய வணக்க வழிபாடுகளில் ஈடுபடும் பொழுது ஏற்படக்கூடிய தீய எண்ணங்களை விட்டும் எங்களை பாதுகாத்து, முழுக்க முழுக்க அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை எதிர்பார்த்து இஹ்லாஸோடு வணக்க வழிபாடுகளில் ஈடுபடக்கூடிய நல்லடியார்களிடம் அனைவரையும் ஆக்கியவானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.